ఏలుగుండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் விளாக். நாம் இப்போ இருக்கிற இடம் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி மெட்டு. ஸ்ரீவாரி மெட்டு எங்கே இருக்குன்னா திருப்பதியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இங்கிருந்து நம்ம படி வழியாக மலை வழியாக ஏறி போய் திருப்பதி ஏழுமலையன் வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ண போகிறோம். நடைபாதை வழியாக போக போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. இங்கே என்ன டீட்டெயில்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டு நம்ம இருக்கிறதுங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 2388 படிக்கட்டுகள், 2.1 கிலோமீட்டர். டைம் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் இருந்து 1.5 ஹவர் 2 ஹவர் வரைக்கும் ஆகும் நம்ம நடக்கிற ஸ்பீடை பொறுத்து. இங்கே இன்னொரு நடப்பாதையும் இருக்குங்க. அது வந்து திருப்பதி கீழேயே இருக்குது, அலிபிரின்னு சொல்லுவாங்க. அந்த அலிபிரி பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸு 7 கிலோமீட்டருங்க. அங்கேயும் 2400 படிக்கட்டு இருக்குது. அங்கே டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் டு 4 மணி வரைக்கும் ஆகுங்க. ஏன்னா அது 7 கிலோமீட்டர் ரோடு பேஸில் நடந்து போயிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மலையோட நான் பின்பக்கம் வந்துடுவோம். பின்பக்கம் ஏறதுனால நமக்கு பாதி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதாவது 2.1 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. படிக்கட்டு பார்த்தீங்கன்னா 2380 படிக்கட்டுங்க, 2388. அதான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். நம்ம கூட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். சுப்பு ட்ராவல் ஸ்ரீவாரி மெட்டில் இருந்து திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ண போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ இன்ட்ரெஸ்ட் உடனே வரும். வாங்க மலை ஏற ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கிருந்து ஆரம்பிக்குதுங்க. வெங்கடாஜலபதி சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிதற்கையோட இடம் இதுதான். இவங்களும் பிடிச்சிட்டு இருக்காங்க. படியேற ஆரம்பிக்கிறோம். மக்களே, நாம் இந்த ஸ்ரீவாரி மெட்டில் இருந்து ஃபேமிலியாக தான் மலையேறி போக போகிறோம். நம்ம ஃபேமிலி திவ்யா, ரிதன்யா, இனியா. அதாவது ஒரு ஹாய் சொல்லிடுங்க சேனலுக்கு. மக்களே, நாம் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் மூலிமா, கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மூலிமா நேற்று வந்திருந்தோம். மதியம் 2 மணிக்கு வந்துட்டு அங்கே விஷ்ணு நிவாசத்தில் சாமி தரிசனம் போட்டு அங்கே லாக் எடுத்து தங்கியிருந்தோம். அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம அந்த வீடியோ பாருங்கள். நம்ம திருப்பதி ரீச் ஆனது, திருப்பதியில் வந்து விஷ்ணு நிவாசத்தில் அந்த ரூம் எடுத்தது, அந்த டிக்கெட் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் போட்டது, அப்புறம் வந்து அலமேல முங்கப்புறம் கோவிந்தராஜபுரம் தரிசனம் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம பாருங்கள். வாங்க இப்போ நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். வாங்க மலை ஏற ஆரம்பிக்கலாம். குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. ஓம் நமோ வெங்கடேஷாயா. ஸ்ரீவாரி மெட்டு ஃபுட்பாத் ஸ்டார்டிங் பாயிண்ட். டோட்டல் ஸ்டெப்ஸ் 2388. டிஸ்டன்ஸ் ஆஃப் திருமலா 2.1 கிலோமீட்டர். முதல் பார்த்தீங்கன்னா இங்கே வெங்கடாஜலபதி கோயில் இருக்குது. தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். மக்களே, இந்த திருப்பதி திருமலை படியேறி போகணுன்னு நம்ம குட்டீஸ் 2 பேர் தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால் தான் நம்ம ஸ்ரீவாரி மெட்டிலேருந்து இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9:55 ஆகுதுங்க. எத்தனை மணிக்கு நம்ம திருமலை ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறத அங்கே போய் பார்க்கலாம். இருங்க, டைம் காட்டுறேன். 9:54 ஆகுதுங்க சரியா. வாங்க நம்ம மலையேற பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே, நம்ம கீழே இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ணியாச்சுங்க. படியேற ஆரம்பிக்கிறோம். இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. ஃபுல்லாக டோட்டல் நம்மளை செக் பண்ணிட்டு தான் மேலே அனுப்பிச்சி விட்றாங்க. ஃபுல்லாக ஷெட்டு போட்டிருக்காங்க. மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம பாட்டிக்கு மலை ஏறி போயிட்டே இருக்கலாம். கொரோனாவுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. நம்ம நடைபாதை போகிறவங்களுக்கு தனியாக டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம்னா சீக்கிரம் தரிசனம் பண்ணலாம். இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், வேண்டுதலுக்காக மஞ்சள், சிவப்பு, செந்தூரம் இதெல்லாம் வச்சுட்டு கல்பூரெலாம் பற்றி வச்சுட்டு போயிட்டுருக்காங்க படிக்கட்டில். திருப்பதியில் ஒரு 100 மீட்டருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸும் போகிற வழியில் எல்லாமே ரெடியாக இருக்கும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். செட்டு போட்டதாங்க சூப்பரான விஷயம். மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நடந்து போயிட்டே இருக்கலாம். மக்களே, நேற்றிருந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷனும் கிளைமேட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்படி இருந்ததுன்னா மேலே ஏற வரைக்கும் செம்மையாக இருக்கும். நாம் 100வது படிக்கட்டு டச் பண்ணிட்டோம். நம்ம போகிற இந்த ஸ்ரீவாரி மெட்டில் தான் அடிக்கடி சிறுத்தைங்க கிராஸ் ஆகுங்க. வாங்க போகலாம். மக்களே, நம்ம ட்ராவலில் முதல் கல் மண்டபம் இதான் பார்த்தீங்கன்னா 1வது மண்டபம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு மண்டபம்
இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸ்டெப்ஸ் நம்பர் 420ங்க. இது வரைக்கும் நம்ம 420 படிக்கட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் நம்பர் 420 கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க போகலாம். நம்ம 500 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க போகலாம். சுப்பு டிராவல் vlog நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்களே, ஒரு குட்டியான வாட்டர் ஃபால்ஸுங்க. மக்களே, இங்க பாருங்க ஒரு குட்டியான வாட்டர் ஃபால்ஸ். மக்களே, இது வரைக்கும் நம்ம 800 படிக்கட்டு ஏறி இருக்கோம். இன்னும் 1588 படிக்கட்டு நமக்கு பேலன்ஸ் இருக்கு. வாங்க அப்படியே டிராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். திருப்பதி తిరుమలై ట్రెక్కింగ్. ఉదయ్ కిరణ్ గారు ఊరు సజ్జాపురం. మీరు ఇష్టమైన శ్రీవారి ఆలయం ఎదురుగా ఉన్న వృధాల కేంద్రం వద్దకు వచ్చి గౌతమ్ కిషోర్ గారిని కలుసుకోవాల్సిందిగా కోరడమైనది. நம்மளுடைய ட்ரெக்கிங்ல நம்ம பாதி டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. 1600 படிக்கட்டு கவர் பண்ணியிருக்கோம். 200 1200 பரவாயில்ல. மக்களே, நம்மளுடைய ட்ரெக்கிங்கில் நம்ம 1200 படிக்கட்டு கவர் பண்ணிட்டோங்க. மொத்தம் 2388 படிக்கட்டில் ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ருக்கோம். நம்ம ரெஸ்ட் எடுக்கிற கேப்பில் நீங்கள் நம்ம ஸ்ரீவாரிமெட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஸ்ரீவாரிமெட்டுக்கு விஷ்ணு நிவாஸ்லேருந்து எப்படி வந்தோம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்காக போகிறோம். கட் ஷார்ட்டாக தான் இருக்கும். அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் நம்ம இங்கேருந்து கன்டினியூ பண்ணி ஃபுல் ஜெர்னியும் ஃபுல் ட்ரெக்கிங்கும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா திருப்பதியில் 16 ஆகஸ்ட் 2025. இன்றைக்கி நம்ம பஸ் மூலியமாக ஏறி ஸ்ரீவாரிமெட்டு போயிட்டு அங்கேருந்து நம்முடைய நடப்பாதை ஆரம்பித்து திருப்பதி ஏழுமலையான வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, சட்னி, சாம்பார், புதினா சட்னி, அப்புறம் ஒரு பூரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பாப்பா 2 பேரும் இட்லி வாங்கியிருக்காங்க. மக்களே, நாம் இப்போ திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கோம். இங்கே தான் ஸ்ரீவாரிமெட்டுக்கு போகிறதுக்கு பஸ் வருங்க. அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ டிக்கெட் ஃபேர் எல்லாமே பஸ் ஏற போகிற பார்க்கலாம். பஸ் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்களே, நம்ம பஸ் ஏறியாச்சுங்க. சரியான கூட்டம். அப்படி வாங்க ட்ராவல் பண்ணி போகலாம். நம்ம அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த இது வருங்க, திருப்பதி ஜூ. திருப்பதியில் ஒரு ஜூ இருக்குங்க. அந்த ஜூ வழியே தான் போகும். அப்புறம் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோயில் வரும். அதை தாண்டி தான் ஸ்ரீவாரிமெட்டுக்கு போக போகிறோம். வாங்க நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ணி போகலாம். மக்களே, நம்ம தங்கி இருந்த விஷ்ணு நிவாசம் எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்க. இல்லை சாமி, நான் ஸ்ரீவாரிமெட்டு. மக்களே, இப்போ நம்ம ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்ரீனிவாச மங்காபுரம். இங்கேயும் ரூம்ஸ் அவைலபிள் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நம்ம அந்த ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் போட்டோம் இல்லைங்களா, அது இங்கேயுமே போடுவாங்க. ரூம்ஸ் அண்ட் லாக்கர் ரெண்டுமே இங்கே அவைலபிலிட்டியாக இருக்கும். மக்களே, ஸ்ரீவாரிமெட்டுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு 40 ரூபா, குழந்தைங்களுக்கு 20 ரூபாங்க ஆஃப் டிக்கெட்டு. மொத்தம் 4 பேருக்கு 120 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டருங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஸ்ரீவாரிமெட்டு 15 கிலோமீட்டர். ஏன்னா வேறு சிக்னல். பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆழ்வார் தீர்த்தம். இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் அலிப்பிரி. இங்கிருந்து நடப்பாதை ஸ்டார்ட் ஆகுங்க. இது ஒரு பாதை. இது 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா 2400 படிக்கட்டு பக்கம் வரும். டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் to 4 மணி வரைக்கும் டைம் ஆகுங்க. நடந்து போகிற மக்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபுட்பாத்.
மக்களே இதுதான் வந்து திருப்பதி ஷூ. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 70 ரூபா, பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா இருக்கும். சூப்பராக இருக்கும், பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களே இப்போ நம்ம சீனிவாசம் மங்காபுரம் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாங்க ஸ்ரீவாரி மெட்டு. இந்த பஸ் ஸ்டாப்பு கோயில் இந்த பக்கம் இடது பக்கமாக இருக்குது. மக்கள் இதை மலைக்கு போகிற ஆச்சுங்க. இங்கேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் போட்டுருக்கா பாருங்க. திருமலைக்கு நடைபாதை 9.0 கிலோமீட்டர். ஸ்ரீவாரி மெட்டு 6 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸ்ரீவாரி மெட்டுக்கு 6 கிலோமீட்டர், மலைக்கு போகிறதுக்கு 9 கிலோமீட்டர். போகிற வழி பார்த்தீங்கன்னா ஒரு ஹனுமார் மந்திருங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், நம்ம மலையோட பின்பக்கம் வந்திருக்கோம். இப்போ மக்களே நம்ம ஸ்ரீவாரி மெட்டை ரீச் பண்ணிட்டோம் பஸ்ஸில். பாருங்கள், நம்ம அந்த பஸ் இதுதான். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 40 ரூபாங்க. 15 கிலோமீட்டர். நம்ம 8:30க்கு ஏறணும். இப்போ 9:15 ஆகுதுங்க. 9:15க்கு 3/4 மணி நேரம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். 15 கிலோமீட்டருக்கு 3/4 மணி நேரமானு யோசிச்சிங்கன்னா சீனிவாச மங்காபுரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹில்லுங்க. பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10, 15, 20 அந்த ஸ்பீடில் தான் வருது. இப்போ வந்து ரீச் ஆகிட்டோம். வாங்க, அடுத்து நம்ம போய்ட்டு பேக்கை வந்து மேலே மலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஜீப் ஆப்ஷன் இருக்கும். அதில் பேக்கை டெபாசிட் பண்ணிவிட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாம். எவ்வளோ கார் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவங்க எல்லாமே மலைக்கு போனவங்க தான். நம்ம இந்த மலை தான் ஏறி போக போகிறோம். ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீவாரி மெட்டு ஃபுட்பாத் டு திருமலா. இது செக் போஸ்ட்டுங்க. இது தாண்டி உள்ள போய் பேக் லக்கேஜ் போகிற அங்கே இருக்குது. வாங்க போகலாம். இதுதான் பேக் டெபாசிட் கவுண்டர். இங்கே பாருங்கள், நம்ம உள்ளே போயிட்டு பேக்கை ஸ்கேன் பண்ணிவிட்டு நமக்கு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வந்து எடுத்துக்கிட்டு மொபைல் நம்பர் நம்மளுடைய பேரெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம்னா பேக் இந்த மாதிரி அடிக்க வச்சுருவாங்க. அப்புறம் இங்கே வேன் வரும். அந்த வேன் மூலியமாக எடுத்து பேக் வந்து நமக்கு மேலே அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம எங்கே போய் மேலே மலை ரீச் ஆகிறோமோ அந்த இடத்துல இந்த பேக்லாம் வந்துடும். நம்ம அங்கே போய் இந்த டோக்கன் கட்டி எடுத்துக்கலாம். மக்களே, இது ஒரு சூப்பரான சர்வீஸுங்க. பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறது, மேலே தூக்கிட்டு போக சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கேயே பேக்கை டெபாசிட் பண்ணி வேன் மூலியமாக மேலே கொண்டு வந்துடுவாங்க. நம்ம மேலே ஏறி போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பேக்கெலாம் மேலே வந்துடும். வாங்க, நம்மளுடைய நடைபாதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க மேலே போகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்லேயே பஸ்லேயே வந்தோம்னா ஸ்ட்ரைட்டாக இங்கேயே வந்துடலாங்க. இங்கே வந்துட்டு இங்கேயே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டும் போய்க்கலாம். நம்ம அங்கே ரூம் லாக்கர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பேக்கெல்லாம் இங்கே வச்சுட்டு நம்ம மலையேறவும் ஆரம்பிக்கலாம். இது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மக்கள் இங்கே பாருங்கள், கடைகள்லாம் இருக்குங்க. டிஃபன் கடை, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் கூட ட்ரெஸ்ஸஸ், பை, பேக்கு, ஜூஸ் எல்லாமே விற்கிறாங்க. மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து இந்த நடப்பாதையில் நடந்து போகிறவங்களுக்கு தனியாக டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது அந்த 300 டோக்கன் வேல்யூபுளாக இருக்கும். அது போனோடனே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் அந்த இது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம மலையேறி மட்டும் தான் போக போகிறோம். ஏன்னா டோக்கன் வந்து நம்ம நேற்றே போட்டோம். மதியம் 12 மணி சாமி பார்க்குற மாதிரி விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயே. அதனால் இப்போ மலையேறி ஸ்டார்ட் பண்ணலாம். படிக்கட்டு ஆரம்பிக்க போகுது. ஓகே மக்களே, ஃப்ளாஷ்பேக் பாட்டு வந்துட்டிங்களா? இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃப் டிஸ்டன்ஸ் 1200 படிக்கட்டு கடந்து வந்து நிற்கும். ஸ்ரீவாரி மெட்டில் திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுங்க. அதாவது நம்ம ஃபுட்பாத்தில் நடந்து போகிறப்ப டோக்கன் கொடுக்குறதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? இல்லைங்க, டோக்கன் கொடுக்குறாங்க. கீழே வந்து அலிப்பீரியில் நம்ம நடந்து வரும்போது அங்கே வந்து ஒரு நாளைக்கு 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த 3000 டோக்கன் அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஆஃப் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வந்து நம்ம அதை ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு மேலே போனோம்னா ஒரு 5 hours 6 ஹவர்ஸில் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கீழே வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ், அப்புறம் பூதேவி ஸ்ரீதேவி காம்ப்ளெக்ஸ், அங்கேயுமே டிக்கெட் எடுத்த ஃப்ரீ டிக்கெட் எடுத்தாலுமே ஒரு 4-5 ஹவர்ஸில் நம்ம சாமி தரிசனம் பண்ணிடலாம். இப்போ மேலே ஏறி போனோடனே பார்த்தீங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணோன்னே நம்மளுடைய என்ட்ரன்ஸ் வந்துருமோமா, அங்கே போய் சாமி தரிசனம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வாங்க, நம்ம ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணி போகலாம் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணுறதுக்கு. மக்களே, இதுதான் அந்த செக்கிங் பாயிண்ட்டுங்க. இங்கே தான் வந்து நம்மளுடைய டோக்கனை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதாவது நம்ம மலையேறி வரணும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பாதி டிஸ்டன்ஸில் ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம மலையேறி போக வேண்டியது தான். நம்ம கூட வந்தவங்களாம் பாருங்கள், ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர் ஆனவங்க டயர்டாகி சிட்டிங்கை போட்டாங்க. இந்த இடம் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஹில் ஸ்டேஷன், அந்த டிஸ்டன்ஸு அப்படியே க்ரீனிஷாக சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இனிமேல் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுலாம் செங்குத்தாக தான் இருக்க போகுதுங்க. இனிமேல் 1200 படிக்கட்டும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது. வாங்க, கண்டினியூ பண்ணி போகலாம். 1200 1200 படிக்கட்டுகள். மக்களே, வியூஸ் பாருங்கள், டாவர் மரம் இருக்குது. மழையும் வந்துருச்சுங்க. நடந்து போயிட்டுருக்கோம். இல்லை ஓப்பனாக தான் இருக்குது.
செட்டு போட்டு வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும். இங்கே பாருங்கள், நம்ம நடந்து வந்த பாதை ப்ளூ கலர் தெரியுது பாருங்கள், க்ரீனிஷ் சென்டரில். நம்ம ஒரு 1400 படிக்கட்டு கவர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லெமன் ஜூஸ் பக்கெட் வச்சு விற்றுட்ருக்காங்க. 20 ரூபா. இனியே இது ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்ட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். எப்படிமா இருக்குது ஜூஸு? நல்லா இருக்கா? நல்லா இருக்காம்மா. கொஞ்சம் தூரம் வந்து என்ன பாருங்க, ஃப்ரெஷ் சாத்துக்குடி ஜூஸ் கையிலே ஃப்ரெஷ் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த ஜூஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 1800 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாங்க போலாம். மக்களே, நாம 1800 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நல்ல கூட்டம் இருக்குங்க. ஸ்நாக்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சோடா, லெமன் ஜூஸ், வந்து பார்த்தீங்கன்னா மோர், காரப்பொரி எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் ரொம்ப பிஸியாக தான் ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. வாங்க அப்படி கண்டினியூ பண்ணி போகலாம். மக்களே, நம்ம கிட்டத்தட்ட மேலே ரீச் பண்ண போகிறோம். வியூ பாருங்கள், சூப்பராக தாறுமாறாக இருக்கு. நடந்து வந்த பாருங்க, ப்ளூ கலர் ஷெட்டு போட்டுருக்கு பாருங்க, ஷீட்டு அதுதான். மக்களே, நம்ம 2000 படிக்கட்டை கவர் பண்ணிட்டோம். இன்னொரு 388 ஸ்டெப்ஸ் தான் இருக்குங்க. இந்த 2000 இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்க. இன்னொரு 388 படிக்கட்டு. மக்களே, நாம இப்போ 2300 படிக்கட்டு ரீச் பண்ணிட்டாங்க. இன்னொரு 88 படிக்கட்டு தான் இங்கே கல் பதிச்சிருக்காங்க பாருங்க. 2300 2300. இனியே இதை விட பார்த்தீங்கன்னா நடந்து ஏறிட்டாங்க. 2300 படிக்கட்டு. இன்னொரு 88 படி கம்ப்ளீட் பண்ணால் சூப்பராக ட்ரெக்கிங் பண்ணாங்க. மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ட்ரெக்கிங்கை முடிச்சிட்டாங்க. ஸ்ரீவாரி மெட்டோ ப்ரிடிக்ஷன் பிளிகிராம்ஸ் லக்கேஜ் கவுண்டர் பாருங்கள், 37 இருக்குது. இதுதான் நம்முடைய எண்ட் பாயிண்ட். 2388 படிக்கட்டுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அங்கே பாருங்கள், கல் கோபுரம். ஆமாம் மக்களே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இருங்க, டைம் பார்த்து சொல்கிறேன் எவ்வளோ நேரம் இருக்குன்ட்டு. மக்களே, டைம் இப்போ 11:55ங்க. நம்ம 11:45. நம்ம வந்து 9:55 ஏற ஆரம்பிச்சோங்க. 1 மணி நேரம் 50 நிமிஷம் நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்து ஏறணும். 1 மணி நேரம் 55 நிமிஷத்தில் இந்த 2388 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எப்படிமா இருந்துச்சு நம்ம ட்ரெக்கிங் வந்தது? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது? நீதேவி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அவங்களே ஏறி வந்துட்டாங்க. மக்களே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ரீவாரி மெட்டு வழியாக 2388 படிக்கட்டுகள் ஏறி மலை ரீச் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம சாமி தரிசனம் தான் பண்ண போகிறோங்க. கீழே வந்து நம்ம விஷ்ணு நிவாசத்தில் சாமி தரிசனம் ஃப்ரீ தரிசனம் டிக்கெட் போட்டிருந்தோம். மதியம் 12 மணிக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11:45 ஆயிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. இந்த ரோட்டை தாண்டி போனாலே நம்மளுடைய கியூ ஸ்டார்ட் ஆயிடுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பேக் லக்கேஜ் நம்ம கீழே போட்டோம் இல்லைங்களா, அந்த லக்கேஜ் எடுத்துக்கிட்டு சாமி தரிசனம் போகலாம். சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்படி போகிறப்ப அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ நேரம் ஆகுது என்னங்கிறத. சாமி தரிசனம் முடிச்சுட்டு சாமி எப்படி இருந்தது நம்ம ட்ரெக்கிங் வந்தது? ட்ரெக்கிங் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் டிராவல் vlog. மக்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். அப்படி பெல் பட்டனை டிங் டாங் அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க அப்படி நம்ம போயிட்டு சாமி தரிசனம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து வீடியோ என் பண்ணிக்கலாம். அது கிளிப்பிங்ஸாக போகிற எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத. பேக் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே தான் வாங்கிக்கணும். சரியான கூட்டமாக இருக்குது. லக்கேஜ் கவுண்டர் டெம்போ வந்துருக்கு பாருங்கள், வண்டி வந்துருக்குது. எடுத்து நம்ம பேக் கொடுப்பாங்க லக்கேஜ் கவுண்டர். அங்கே போய் எடுப்போம். மக்களே, நம்ம பேக் அங்கேருந்து எடுத்தாச்சு. பேக் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோடை கிராஸ் பண்ணோம். ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா டிடி அண்ட் எஸ்எஸ்டி டோக்கன் பிளிகிராம் சென்ட்ரின்னு இருக்குது. இதில் தான் நம்ம உள்ளே போகணும். வாங்க உள்ளே போகலாம். போய்ட்டு சாமி தரிசனம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். மக்களே, டைம் இப்போ 12:40 ஆகுது. சாமி தரிசனம் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். மக்களே, டைம் இப்போ 12:40 ஆகுது. நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்தாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம வந்தோடனே வாங்க நம்ம உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு மொபைல் எங்கே டெபாசிட் பண்ண சொல்கிறாங்களோ அது வரைக்கும் வீடியோ எடுப்போம். அப்புறமா லாக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள போகலாம். போகலாமா?
மக்களே ஒரே சரியான கூட்டம். இப்போதான் கேட் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைம் அங்கேயே 1 மணி நேரம் நம்மளை நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுதுங்க. நம்ம 12:45 உள்ளே வந்தோம். ஒரு 45 நிமிஷம் பக்கம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ தான் உள்ள கேட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் போட்டு அடைக்கிறாங்களா இல்லை ஸ்டேட்டு சாமி பார்க்க விட்றாங்களான்னு தெரியல. உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மக்களே டைம் இப்போ 1:50. கியூ இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம அடியில் போட்டு அடைக்கிறாங்களா இல்லை ஓப்பன் பண்ணி சாமி தரிசனம் பண்ணுறாங்களான்னு கேட்கலாம். நாங்கள் வெளியே கேட்டதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் சாமி பார்த்துடலாம், ஃப்ரீ தரிசனம் டோக்கன் போட்டிருந்தீங்கன்னா அப்படின்னாங்க. நார்மலாக ஃப்ரீ தரிசனம் வந்து நீங்கள் உள்ள வந்து உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம் நம்ம எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. டைம் இப்போ 3:45ங்க. இப்போ தான் மெல்ல கூட்டம் நவர ஆரம்பிச்சிருக்கு. மக்களே நாம் திருப்பதி ஏழுமலையில் வெங்கடாஜலபதி சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுதுங்க. நம்ம 1 மணிக்கு தரிசனம் பண்ண போனோம். 7:15 தரிசனம் பண்ணி முடிச்சுங்க. ஒரு 6 மணி நேரம் தரிசனம் பண்ணிட்டோம். கூட்டம் அதிகமாக இருந்தாலும் தரிசனம் சிறப்பாக இருந்துச்சுங்க. நல்லா ஃப்ரீயாக விட்டாங்க. கரெக்டாக போய் சாமி பாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டு வாங்கிட்டு அன்னதானம் சாப்பிட்டு பேக்கையும் ஃபோனையும் டெபாசிட் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. சரியான கூட்டங்க. இந்த 3 நாள் ஒட்டுக்காக லீவ் விட்டாங்கன்னா கண்டிப்பாக திருப்பதி மட்டும் பிளான் பண்ணாதீங்க. ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கியூ 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம நிற்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வீடியோ பார்க்கலான்னு பார்த்தேங்க. மழையும் வந்துருச்சுங்க. நல்ல மழை. கோயில்டையும் போக முடியல. ஃபுல்லாக இதாக இருந்ததுனால இப்போ நம்ம வீடியோ இங்கேயே எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கெலாம் கவுண்டரில் எடுத்துகிட்டு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ராம்பகி ஸ்டாப் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கேயே கீழே தான் போக போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் 4 போட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான விளாக்லாம் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் விளாக்.